எல்லையற்ற மணற்பரப்புகளால் சூழப்பட்ட பரந்த பாலைவனத்தின் மையத்தில் வீரத்திற்கும் வலிமைக்கும் பெயர் பெற்ற இரணியா என்ற மன்னன் ஆட்சி செய்தான். உயரமான கோட்டைகளும் பலமான மதில்களும் ஆயிரக்கணக்கான வீரர்களும் கொண்ட அவனது பேரரசு எதிரிகளுக்கு அச்சத்தின் அடையாளமாக இருந்தது. அவனது பெயரை கேட்டாலே அண்டை நாடுகளின் அரசர்கள் கூட எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வார்கள். இரணியா சாதாரண அரசன் அல்ல. போர்க்களத்தில் அவனை வெல்லக்கூடிய வீரன் யாருமில்லை என்று மக்கள் நம்பினர். வாழ்வீச்சிலும் குதிரைச் சவாரியிலும் போர்த்தந்திரங்களிலும் அவன் இணையற்றவன். தனது வீரத்தாலும் தைரியத்தாலும் பல நாடுகளை வென்று பாலைவனத்தின் சக்தி வாய்ந்த பேரரசராக உயர்ந்திருந்தான். அவனது ஆட்சியில் பாலைவன மக்கள் பாதுகாப்பாக வாழ்ந்தனர். மணற்புயல்களையும் கடுமையான வெயிலையும் தாண்டி தனது மக்களை காக்கும் பொறுப்பை இரணியா ஒருபோதும் அலட்சியப்படுத்தவில்லை. ஒழுக்கத்தையும் கட்டுப்பாட்டையும் கடைப்பிடித்ததால் அவனது படை எப்போதும் வெற்றியை மட்டுமே கண்டது. இரணியாவின் அரண்மனை பாலைவனத்தின் நடுவே கம்பீரமாக எழுந்து நின்றது. பொன்னால் அலங்கரிக்கப்பட்ட மண்டபங்களும் உயர்ந்த தூண்களும் வீரர்களின் அணிவகுப்பும் அந்த அரண்மனைக்கு தனித்துவமான பெருமையை அளித்தன. தினமும் பல நாடுகளிலிருந்து வணிகர்களும் தூதுவர்களும் வந்து அவனது செல்வாக்கையும் வலிமையையும் கண்டு வியந்து திரும்பினர். வீரம், ஆற்றல், ஆட்சித்திறன் ஆகிய அனைத்திலும் சிறந்து விளங்கிய இரணியா பாலைவனத்தின் இணையற்ற பேரரசனாக போற்றப்பட்டான். அவனது வார்த்தையே சட்டமாகவும் அவனது முடிவே இறுதி தீர்ப்பாகவும் கருதப்பட்டது. அந்த பாலைவனத்தின் ஒவ்வொரு மண்துகளும் கூட இரணியாவின் புகழையும் பராக்கிரமத்தையும் அமைதியாக சாட்சியமாய் கூறிக் கொண்டிருந்தது. பாலைவன அரசின் அமைதியை உடைக்கும் செய்தி ஒன்று மின்னல் வேகத்தில் பரவியது. பல ஆண்டுகளாக எல்லைப் பகுதியில் பதுங்கியிருந்த எதிரி மன்னன் இப்போது முழு படையுடனும் போர் தொடுக்க தயாராகி வருவதாக ஒற்றர்கள் தகவல் கொண்டு வந்தனர். அந்த செய்தி அரண்மனையிலிருந்து கிராமங்கள் வரை அனைவரின் மனதிலும் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியது. இந்த செய்தியை அறிந்த மன்னன் இரணியா எந்தவித அச்சமும் காட்டவில்லை. போர்க்களம் அவனுக்கு புதியதல்ல. பல வெற்றிகளை பெற்ற வீரனாக இருந்தாலும் இந்த போர் சாதாரணமானதல்ல என்பதை அவன் உணர்ந்திருந்தான். எதிரி மன்னனும் தன்னைப் போலவே வலிமை, புத்திசாலித்தனம் மற்றும் வீரத்தில் சிறந்தவன் என்பதால் ஒவ்வொரு முடிவையும் மிகுந்த கவனத்துடன் எடுக்கத் தொடங்கினான். அடுத்த சில நாட்களில் அரண்மனை முழுவதும் போர் ஆலோசனைகள் மட்டுமே நடந்தன. அனுபவமிக்க தளபதிகள் அழைக்கப்பட்டு எல்லைப் பகுதிகளின் நிலைமைகள் ஆராயப்பட்டன. எதிரியின் பலமும் பலவீனமும் குறித்து ஒற்றர்கள் சேகரித்த தகவல்கள் வரைபடங்களுடன் ஆய்வு செய்யப்பட்டன. அரசின் ஆயுதக் கிடங்குகள் திறக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான வாள்கள், ஈட்டிகள், வில்கள் மற்றும் அம்புகள் சோதனை செய்யப்பட்டன. இரும்பு கவசங்கள் புதிதாக வடிவமைக்கப்பட்டு வீரர்களுக்கு வழங்கப்பட்டன. போரில் எந்த குறையும் இருக்கக்கூடாது என்பதில் இரணியா மிகுந்த கவனம் செலுத்தினான். படைவீரர்கள் தினமும் விடியற்காலையிலேயே பயிற்சியை தொடங்கினர். குதிரைப்படை, யானைப்படை மற்றும் காலாட்படை என ஒவ்வொரு பிரிவும் தனித்தனியாக கடுமையான பயிற்சிகளை மேற்கொண்டது. போரின் ஒவ்வொரு அசைவையும் முன்கூட்டியே பயிற்சி செய்து வெற்றிக்கான ஆயத்தத்தில் முழுமையாக ஈடுபட்டனர். அரண்மனையைச் சுற்றியிருந்த பாதுகாப்பு மதில்கள் மேலும் பலப்படுத்தப்பட்டன. பெரிய இரும்பு கதவுகள் சீரமைக்கப்பட்டு காவல் கோபுரங்களில் இரவு பகலாக வீரர்கள் நிறுத்தப்பட்டனர். நகருக்குள் நுழையும் ஒவ்வொருவரும் தீவிரமாகச் சோதிக்கப்பட்டனர். அரசின் பாதுகாப்பு வளையம் முன்பைவிட பல மடங்கு வலுவடைந்தது. ஆனால் இந்த போர் தயாரிப்புகள் மக்களின் மனதில் அமைதியை ஏற்படுத்தவில்லை. சந்தைகளில் வியாபாரம் குறைந்தது. குழந்தைகளின் சிரிப்பு மெல்ல மறைந்தது. வீடுகளில் பெண்கள் இறைவனை வேண்டி விளக்கேற்றி போர் நடைபெறாமல் இருக்க பிரார்த்தனை செய்யத் தொடங்கினர். எதிரி மன்னனும் அதே அளவிலான வலிமை கொண்டவன் என்பதால் இந்த போர் எளிதில் முடிவடையாது என்று அனைவரும் பேசிக்கொண்டனர். எந்த பக்கம் வெற்றி பெறும் என்பதை கணிக்க முடியாத சூழல் நிலவியது.
பாலைவனத்தின் மணற்காற்று கூட வரவிருக்கும் போரின் சுமையை உணர்ந்தது போல அமைதியாக வீசியது. இரணியா மட்டும் தனது மன உறுதியை ஒருபோதும் இழக்கவில்லை. தினமும் தனது வீரர்களுடன் பயிற்சியில் கலந்து கொண்டு அவர்களுக்கு தைரியத்தையும் நம்பிக்கையையும் அளித்தான். நமது வலிமை ஆயுதங்களில் மட்டும் இல்லை, நமது ஒற்றுமையிலும் தைரியத்திலும் இருக்கிறது என்ற அவனது வார்த்தைகள் ஒவ்வொரு வீரனின் உள்ளத்திலும் புதிய உற்சாகத்தை விதைத்தன. போர் இன்னும் தொடங்கவில்லை, ஆனால் அதன் நிழல் ஏற்கனவே பாலைவன அரசின் மீது விழுந்துவிட்டது. ஒரு பக்கம் இரு பேரரசுகளின் மாபெரும் படைகள் போருக்கு தயாராகிக் கொண்டிருக்க, மறுபக்கம் ஆயிரக்கணக்கான மக்கள் அச்சத்துடனும் எதிர்பார்ப்புடனும் வரவிருக்கும் அந்த நாளை நோக்கி காத்திருந்தனர். போர் தொடங்கி சில நாட்களே ஆகியிருந்தன. இரு பேரரசுகளின் வீரர்களும் தங்கள் முழு வலிமையையும் வெளிப்படுத்தி மோதிக் கொண்டிருந்தனர். மணல் மேடுகள் முழுவதும் குதிரைகளின் குளம்பு சத்தமும் வாள்களின் மோதலும் வீரர்களின் முழக்கமும் எதிரொலித்துக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில்தான் எதிர்பாராத செய்தி ஒன்று மன்னன் இரணியாவின் அரண்மனைக்கு வந்தது. எல்லை பாதுகாப்பின் முதல் அரண், அதாவது முதல் பாதுகாப்பு வளையம், எதிரி மன்னன் சூரியாவின் படையால் கைப்பற்றப்பட்டுவிட்டதாக ஒற்றர்கள் தெரிவித்தனர். அந்தச் செய்தி கேட்டு அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். தன் வாழ்நாளில் பல போர்களை வென்று வந்த இரணியா முதன்முறையாக அமைதியாக நின்றான். அவனது முகத்தில் இதுவரை யாரும் காணாத கவலை தெரிந்தது. எதிரியின் வலிமையை அவன் அறிந்திருந்தாலும் முதல் பாதுகாப்பு அரண் இவ்வளவு விரைவாக வீழும் என்று அவன் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. சூரியா சாதாரண மன்னன் அல்ல, போர்த்தந்திரங்களில் வல்லவன். நேருக்கு நேர் மோதுவதை விட எதிரியின் பலவீனமான பகுதிகளை துல்லியமாக கண்டறிந்து தாக்குவதில் அவனுக்கு தனித்திறமை இருந்தது. அதனால்தான் முதல் பாதுகாப்பு வளையத்தை மிக குறுகிய நேரத்தில் கைப்பற்ற முடிந்தது. இந்த தோல்வியால் இரணியாவின் படைவீரர்களின் மனநிலையிலும் சிறிய தடுமாற்றம் ஏற்பட்டது. முதல் அரணே வீழ்ந்துவிட்டால் அடுத்தது என்ன என்ற கேள்வி சிலரது மனதில் எழுந்தது. இருந்தாலும் பெரும்பாலான வீரர்கள் தங்கள் மன்னன் மீது கொண்டிருந்த நம்பிக்கையை இழக்கவில்லை. அரண்மனையின் போர் ஆலோசனை கூடத்தில் அவசர கூட்டம் நடைபெற்றது. தளபதிகள் அனைவரும் ஒன்று கூடி அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பற்றி விவாதித்தனர். ஒவ்வொருவரும் வெவ்வேறு யோசனைகளை முன்வைத்தாலும் முடிவை எடுப்பது இரணியாவே என்பதை அனைவரும் அறிந்திருந்தனர். சிறிது நேரம் எதுவும் பேசாமல் இருந்த இரணியா பாலைவனத்தின் வரைபடத்தை ஆழமாக பார்த்து கொண்டிருந்தான். அவனது கண்களில் இருந்த சோர்வு மெதுவாக உறுதியாக மாறியது. ஒரு போரில் ஒரு அரணை இழப்பது தோல்வி அல்ல, இறுதி வெற்றியை இழப்பதே உண்மையான தோல்வி என்பதை அவன் நன்றாக அறிந்திருந்தான். உடனடியாக இரண்டாவது பாதுகாப்பு வளையத்தை பலப்படுத்துமாறு அவன் உத்தரவிட்டான். புதிய வீரர்கள் அங்கு அனுப்பப்பட்டனர். உணவுப் பொருட்கள், ஆயுதங்கள், மருத்துவ உதவிகள் அனைத்தும் விரைவாக கொண்டு செல்லப்பட்டன. எந்த நிலையிலும் இரண்டாவது பாதுகாப்பு அரண் வீழக்கூடாது என்ற உறுதியுடன் அனைவரும் செயல்படத் தொடங்கினர். இதற்கிடையில் சூரியாவின் படைகள் முதல் பாதுகாப்பு அரணில் வெற்றி கொடியை ஏற்றி கொண்டாடின. ஆனால் அந்த வெற்றியால் அவர்கள் அலட்சியமாகவில்லை. அடுத்த தாக்குதலுக்கான திட்டங்களையும் அவர்கள் அமைதியாக திட்டமிட்டு வந்தனர். இரு மன்னர்களும் ஒருவரின் திறமையை மற்றொருவர் மதிக்கும் அளவுக்கு இந்த போர் தீவிரமடைந்திருந்தது. முதன்முறையாக மனம் வருந்திய இரணியா அந்த இரவிலேயே ஒரு புதிய முடிவை எடுத்தான். இனிமேல் இந்த போர் வெறும் வலிமையின் போராக இருக்காது. அறிவும் பொறுமையும் சரியான நேரத்தில் எடுக்கப்படும் முடிவுகளும் வெற்றியை நிர்ணயிக்கும். பாலைவனத்தின் மீது வீசிய குளிர்ந்த இரவு காற்று இன்னும் கொடூரமான போர் அத்தியாயங்கள் தொடங்கப் போகின்றன என்பதை அமைதியாக உணர்த்தியது. முதல் பாதுகாப்பு அரண் வீழ்ந்ததிலிருந்து மன்னன் இரணியாவின் மனம் அமைதியில்லாமல் இருந்தது. எதிரி மன்னன் சூரியாவின் படைகள் ஒவ்வொரு நாளும் அதிக வேகத்துடனும் துல்லியமான போர் வியூகங்களுடனும் முன்னேறிக் கொண்டிருந்தன. இதுவரை எந்த எதிரியையும் அஞ்சாத இரணியா இப்போது நிலைமையை மிகவும் ஆழமாக சிந்திக்கத் தொடங்கினான்.
போர்க்களத்தில் இருந்து தொடர்ந்து வந்த செய்திகள் சூர்யாவின் படை அளவற்ற வலிமையுடனும் ஒழுக்கத்துடனும் செயல்படுவதை உறுதிப்படுத்தின. அவனது வீரர்கள் உயிரைக் கூட பொருட்படுத்தாமல் போராடினர். அந்த உறுதியைக் கண்டு இரணியாவின் தளபதிகளுக்கு கூட சிறிது கவலை ஏற்பட்டது. இரு பேரரசுகளும் தொடர்ந்து மோதிக் கொண்டிருந்தால் ஆயிரக்கணக்கான வீரர்களும் பொதுமக்களும் உயிரிழப்பார்கள் என்பதை இரணியா உணர்ந்தான். வெற்றி எவர் பக்கம் இருந்தாலும் அந்த வெற்றியின் விலை மிகவும் கொடூரமானதாக இருக்கும் என்பதை அவன் புரிந்து கொண்டான். ஆழ்ந்த யோசனைக்குப் பிறகு எதிர்பாராத ஒரு முடிவை இரணியா எடுத்தான். உடனடியாக போர்க்களத்தில் வெள்ளைக்கொடியை உயர்த்துமாறு உத்தரவிட்டான். தற்காலிகமாக போரை நிறுத்தி இரு தரப்பினரும் தங்கள் படைகளை பின்வாங்கச் செய்யுமாறு செய்தி அனுப்பப்பட்டது. வெள்ளைக்கொடி உயர்ந்ததும் போர்க்களம் முழுவதும் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. சில நொடிகளுக்கு முன்பு முழங்கிய வாள்களின் சத்தம் மௌனமாக மாறியது. இரு படைகளின் வீரர்களும் ஒருவரை ஒருவர் எச்சரிக்கையுடன் பார்த்தபடியே தங்கள் இடங்களில் நின்றனர். அரண்மனைக்கு திரும்பிய இரணியாவின் முகத்தில் கவலை தெளிவாக தெரிந்தது. அவன் நேராக அரசவைக்குச் சென்று தனது நம்பிக்கைக்குரிய மந்திரியை அழைத்தான். அரசவையில் இருந்த அனைவரும் மன்னன் என்ன கூறப் போகிறான் என்று ஆவலுடன் காத்திருந்தனர். இது சாதாரணமான போர் அல்ல என்று அமைதியான குரலில் இரணியா கூறினான். நமது ஆயுதங்களின் வலிமை மட்டும் இந்த போரில் வெற்றியை தராது. இந்த நேரத்தில் நமக்கு வழிகாட்டுதல் தேவை என்று கூறிய அவன் மந்திரியிடம் உடனடியாக ஒரு முக்கியமான உத்தரவை வழங்கினான். உடனே அரச ஜோதிடரை அழைத்து வாருங்கள். அவர் எங்கு இருந்தாலும் தாமதமின்றி அரண்மனைக்கு வரச் சொல்லுங்கள் என்று இரணியா கட்டளையிட்டான். மன்னனின் குரலில் இருந்த தீவிரத்தை உணர்ந்த மந்திரி ஒரு நொடியும் தாமதிக்காமல் வீரர்களை அனுப்பினான். அரச ஜோதிடரை அழைத்துவர வீரர்கள் வேகமாக புறப்பட்டனர். அரண்மனை முழுவதும் ஒரு எதிர்பார்ப்பு நிலவியது. மன்னன் ஏன் திடீரென ஜோதிடரை அழைக்கிறார்? அவர் என்ன சொல்லப் போகிறார் என்ற கேள்விகள் அனைவரின் மனதிலும் எழுந்தன. போரின் முழக்கம் சில காலம் அமைதியாகியிருந்தாலும் அந்த அமைதியின் பின்னால் மிகப்பெரிய முடிவு ஒன்று காத்திருந்தது. மன்னன் இரணியாவின் கண்கள் அரண்மனையின் உயர்ந்த கோபுரத்தை நோக்கி நிலைத்திருந்தன. அந்த இரவே அவனது வாழ்க்கையையும் பாலைவன பேரரசின் எதிர்காலத்தையும் மாற்றப்போகும் உண்மை வெளிச்சத்திற்கு வரப்போகிறது என்பதை அவன் இன்னும் அறிந்திருக்கவில்லை. அரசவைக்கு அழைத்து வரப்பட்ட அரச ஜோதிடர் மன்னன் இரணியாவை மரியாதையுடன் வணங்கினார். பின்னர் பல தலைமுறைகளாக அரச குடும்பத்தில் பாதுகாக்கப்பட்டு வந்த இரணியாவின் ஜாதக பதிவேட்டை மெதுவாக கைகளில் எடுத்தார். அரசவையில் இருந்த அனைவரும் அமைதியாக அவரது செயல்களை கவனித்துக் கொண்டிருந்தனர். ஜோதிடர் அந்த பழமையான நூலை திறந்து பிறந்த நேரம், நட்சத்திரம், கிரகங்களின் நிலை மற்றும் அவற்றின் சஞ்சாரங்களை மிகுந்த கவனத்துடன் ஆராயத் தொடங்கினார். ஒவ்வொரு பக்கத்தையும் மெதுவாக புரட்டியபடி தற்போதைய கிரக நிலைகளையும் ஜாதகத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த அமைப்புகளுடன் ஒப்பிட்டு பார்த்தார். அவரது முகத்தில் ஆழ்ந்த சிந்தனை தென்பட்டது. பின்னர் தனது கணக்கு பலகையையும் பஞ்சாங்கத்தையும் அருகில் வைத்து ஒவ்வொரு கிரகத்தின் தாக்கத்தையும் மீண்டும் ஒருமுறை கணக்கிட்டார். மன்னன் இரணியாவின் எதிர்காலம் மட்டுமல்ல, அவரது பேரரசின் எதிர்காலமும் இந்த காலகட்டத்தில் எவ்வாறு அமையும் என்பதை மிகுந்த பொறுப்புடன் ஆராய்ந்தார். அரசவையில் நிலவிய அமைதி இன்னும் ஆழமானது. மந்திரிகளும் தளபதிகளும் எந்த வார்த்தையும் பேசாமல் ஜோதிடரின் முகத்தை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தனர். அவர் கூறப்போகும் தீர்ப்பு போரின் அடுத்த கட்ட முடிவையும் பாலைவன அரசின் எதிர்காலத்தையும் மாற்றக்கூடியதாக இருக்கும் என்ற உணர்வு அனைவரிடமும் இருந்தது. அனைத்து கணக்குகளையும் முடித்த ஜோதிடர் ஜாதக நூலை மெதுவாக மூடினார். சில நொடிகள் கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருந்தார். பின்னர் மெல்ல கண்களை திறந்து மன்னன் இரணியாவை நேராக பார்த்தார். அவர் கூறவிருந்த வார்த்தைகள் அந்த அரசவையில் இருந்த ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் அழியாத திருப்பத்தை ஏற்படுத்தப் போகின்றன. அரச ஜோதிடர் சில நொடிகள் அமைதியாக இருந்தார். பின்னர் மன்னன் இரணியாவை நேராக பார்த்து, அரசே,
கிரகங்களின் தற்போதைய நிலை மிகவும் கடினமான காலத்தை காட்டுகிறது. இந்த போர் இதேபோல் தொடர்ந்தால் உங்கள் பேரரசு மிகப்பெரிய இழப்பைச் சந்திக்கும். இறுதியில் உங்கள் இராஜ்ஜியத்தை இழக்கும் அபாயமும் தெளிவாகத் தெரிகிறது என்று கனத்த குரலில் கூறினார். அந்த வார்த்தைகள் அரசவையில் இருந்த அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தின. ஜோதிடரின் கணிப்பை கேட்ட இரணியா சில நொடிகள் பேசாமல் நின்றான். தளபதிகளும் மந்திரிகளும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பல வெற்றிகளைச் சுவைத்த பேரரசின் எதிர்காலம் இவ்வளவு ஆபத்தில் இருப்பதாக யாரும் நினைத்திருக்கவில்லை. அரசவையில் பதற்றமான அமைதி நிலவியது. அந்த அமைதியை உடைத்த ஜோதிடர், ஆனால் அரசே, இந்த விதியை மாற்ற ஒரு வழி இருக்கிறது என்றார். அந்த ஒரு வாக்கியம் அனைவரின் மனதிலும் மீண்டும் நம்பிக்கையை விதைத்தது. இரணியா தனது அரியணையிலிருந்து எழுந்து, அந்த வழி என்ன? எதையும் செய்ய நான் தயாராக இருக்கிறேன் என்று உறுதியுடன் கேட்டான். ஜோதிடர் தனது பழமையான ஜாதக நூலை மெதுவாக மூடிவைத்து, இந்த பாலைவனத்தில் எங்கோ மறைந்திருக்கும் ஒரு புனித மலர் உள்ளது. அதன் பெயர் பாரிஜாதம். அது சாதாரண மலர் அல்ல, தூய பத்தியையும் தெய்வீக அருளையும் தன்னுள் கொண்ட அரிய மலர். அந்த மலரை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அதுவே உங்கள் விதியையும் உங்கள் பேரரசின் எதிர்காலத்தையும் மாற்றும் திறன் கொண்டது என்று கூறினார். அந்த பெயர் அரசவையில் முதன்முறையாக ஒலித்தது. பாரிஜாதம் என்று மெதுவாக உச்சரித்த இரணியாவின் மனதில் 1000 கேள்விகள் எழுந்தன. பாலைவனத்தில் இதுவரை யாரும் காணாத அந்த மர்ம மலரை தேடும் பயணமே இனி தனது வாழ்க்கையின் மிகப்பெரிய சவாலாக இருக்கப் போகிறது என்பதை அவன் உணர்ந்தான். ஜோதிடரின் வார்த்தைகளை கேட்டவுடன் மன்னன் இரணியா ஒரு நொடியும் தாமதிக்கவில்லை. அரசவையில் இருந்த தளபதிகளை அழைத்து, பாலைவனத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் பாரிஜாதம் மலரை தேடும் பணியை உடனடியாக தொடங்குமாறு உத்தரவிட்டான். அந்த மலரே தனது பேரரசின் எதிர்காலத்தை மாற்றும் என்ற நம்பிக்கை அவனுள் வேரூன்றியிருந்தது. அடுத்த நாள் விடியற்காலையிலேயே 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் தேடுதல் பயணத்திற்கு தயாரானார்கள். அவர்கள் சிறிய குழுக்களாக பிரிக்கப்பட்டு பாலைவனத்தின் வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு என ஒவ்வொரு திசையிலும் அனுப்பப்பட்டனர். ஒவ்வொரு குழுவிற்கும் அனுபவமிக்க வீரர் ஒருவரை தலைவராக நியமித்து, தேடுதலை எந்த இடத்திலும் நிறுத்தக்கூடாது என்று கட்டளையிடப்பட்டது. கடுமையான வெயிலும் மணற்புயலும் தண்ணீர் பற்றாக்குறையும் அவர்களின் பயணத்தை மிகவும் சவாலானதாக மாற்றின. இருந்தாலும் மன்னனின் உத்தரவையும் பேரரசை காப்பாற்ற வேண்டிய கடமையையும் மனதில் கொண்டு வீரர்கள் அச்சமின்றி பாலைவனத்தின் ஒவ்வொரு மண்டுகளையும் ஆராயத் தொடங்கினர். பல நாட்கள் கடந்தும் அந்த அரிய பாரிஜாத மலரின் எந்த சுவடும் கிடைக்கவில்லை. மணல் மேடுகள், பாறைகள், வறண்ட பள்ளத்தாக்குகள், மறைந்திருந்த சோலைகள் என எங்கும் அவர்கள் தேடினர். ஆனால் அவர்கள் கண்டது வெறும் பாலைவனத்தின் முடிவில்லாத அமைதியை மட்டுமே. இருந்தாலும் யாரும் தங்கள் முயற்சியை கைவிடவில்லை. அரண்மனையில் இருந்த இரணியா தினமும் தேடுதல் குழுக்களிடமிருந்து வரும் செய்திகளை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தான். ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையும் ஏமாற்றமும் மாறி மாறி வந்தாலும், பாரிஜாதம் எங்கோ இந்த பாலைவனத்தில் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்காமல் நாம் திரும்பக்கூடாது என்ற அவனது உறுதியே வீரர்களின் பயணத்திற்கு தொடர்ந்து துணையாக இருந்தது. பல நாட்கள் பாலைவனத்தின் எல்லா திசைகளிலும் தேடிய வீரர்கள் இறுதியாக அரண்மனைக்கு திரும்பினர். ஆனால் அவர்கள் கைகளில் பாரிஜாத மலர் இல்லை. வெறுங்கைகளுடனும் தோல்வியின் சுமையை சுமந்த முகங்களுடனும் அவர்கள் மன்னன் இரணியாவின் முன் தலைகுனிந்து நின்றனர். அவர்களின் மௌனமே தேடலின் முடிவைச் சொல்லிவிட்டது. ஒவ்வொரு படைத்தலைவனும் தனித்தனியாக முன்வந்து தாங்கள் தேடிய பகுதிகளை விவரித்தனர். மணற்குன்றுகள், வறண்ட பள்ளத்தாக்குகள், மறைந்திருந்த சோலைகள், பாறைச் சரிவுகள் என எதையும் விட்டுவைக்காமல் தேடியதாக கூறினர். ஆனால் பாரிஜாதம் என்ற அந்த அரிய மலரின் ஒரு சுவடு கூட எங்கும் காணப்படவில்லை. அந்தச் செய்தியை கேட்ட இரணியாவின் மனம் கனத்தது. அவன் அரசவையில் அமைதியாக அமர்ந்திருந்தான். எத்தனையோ போர்களில் வெற்றி பெற்ற அவனால் இந்த ஒரு மர்மமான மலரை கண்டுபிடிக்க முடியாமல் போனது அவனுக்கு பெரும் வேதனையாக இருந்தது.
என்ன செய்ய வேண்டும் என்ற குழப்பம் அவனது மனதை ஆட்கொண்டது. அதே நேரத்தில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் காலமும் முடிவை நெருங்கிக் கொண்டிருந்தது. இன்னும் 2 நாட்களில் சூரிய மன்னனுக்கு தனது இறுதி முடிவை தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. அந்த முடிவு போர் தொடருமா அல்லது அமைதி நிலவுமா என்பதை தீர்மானிக்கப் போகிறது. அரசவையில் இருந்த மந்திரிகளும் தளபதிகளும் மன்னனின் முகத்தை கவலையுடன் பார்த்தனர். இதுவரை எப்போதும் தன்னம்பிக்கையுடன் முடிவெடுத்த இரணியா இப்போது ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கியிருந்தான். காலம் வேகமாக நகர்ந்து கொண்டிருந்தாலும் தீர்வு மட்டும் கண்ணுக்கு தெரியவில்லை. சிறிது நேரம் அமைதியாக இருந்த இரணியா திடீரென எழுந்து நின்றான். அரச ஜோதிடரை உடனடியாக அழைத்து வாருங்கள் என்று மந்திரியிடம் கட்டளையிட்டான். மீண்டும் ஒருமுறை அவரிடமிருந்து வழிகாட்டுதல் பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக அவன் உணர்ந்தான். சில நேரத்தில் அரச ஜோதிடர் அரசவைக்கு வந்தார். மன்னனின் முகத்தை பார்த்தவுடனேயே நிலைமையின் தீவிரத்தை அவர் புரிந்து கொண்டார். இரணியா எழுந்து நின்றபடி, நீங்கள் கூறியபடி என் வீரர்களை எல்லா திசைகளிலும் அனுப்பினேன். ஆனால் பாரிஜாதம் கிடைக்கவில்லை. இன்னும் 2 நாட்களே உள்ளன. இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று கவலையுடன் கேட்டான். ஜோதிடர் சில நொடிகள் கண்களை மூடி அமைதியாக தியானித்தார். பின்னர் மெதுவாக கண்களை திறந்து, அரசே, இந்த மலரை மனிதர்களின் வலிமையால் மட்டும் கண்டுபிடிக்க முடியாது. அதை அடைய வேண்டுமெனில் தெய்வ அருளும் அவசியம். அதற்காக நீங்கள் ஒரு புனிதமான இடத்திற்குச் செல்ல வேண்டும் என்று கூறினார். பாலைவனத்தின் நடுவில் நதி, மலை மற்றும் பாலைவனம் ஒன்றிணையும் இடத்தில் ஒரு பழமையான தெய்வ ஆலயம் உள்ளது. அந்த ஆலயம் சாதாரணமானது அல்ல. பல நூற்றாண்டுகளாக முனிவர்கள் தவம் செய்த புனித தலம் அது. அங்கு மனமார பிரார்த்தனை செய்தால் மறைந்திருக்கும் பாதைகள் கூட மனிதனுக்கு திறக்கும் என்று முன்னோர்கள் கூறியுள்ளனர் என்று ஜோதிடர் விளக்கினார். ஜோதிடரின் வார்த்தைகளை கேட்ட இரணியாவின் மனதில் மீண்டும் ஒரு சிறிய நம்பிக்கை பிறந்தது. பாரிஜாதத்தை தேடும் பயணம் இனி வெறும் தேடலாக இல்லை, அது தெய்வத்தின் வழிகாட்டுதலை நாடும் ஆன்மீக பயணமாக மாறப்போகிறது. அந்த இரவே அந்த புனித ஆலயத்தை நோக்கி புறப்பட வேண்டும் என்று இரணியா உறுதியான முடிவை எடுத்தான். பாலைவனத்தின் மையத்தில் நதியும் மலையும் சங்கமிக்கும் அந்த புனித ஆலயத்தை மன்னன் இரணியா அடைந்தான். ஆலயத்தின் அமைதியும் தெய்வீகமான சூழலும் அவனது மனதை மெதுவாக அமைதிப்படுத்தின. இறைவனின் சன்னதிக்குள் சென்று பணிவுடன் தலை வணங்கி சில நொடிகள் மௌனமாக நின்றான். பின்னர் சன்னதியின் முன்பாக அமர்ந்த இரணியா கண்களை மூடி ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கினான். தனது பேரரசின் நலனுக்காகவும் பாரிஜாத மலரை கண்டுபிடிக்க இறைவனின் அருளை பெறவும் மனமார வேண்டிக்கொண்டான். ஆலயத்தின் அமைதி அவனது சிந்தனைகளை மெதுவாக ஒருமுகப்படுத்தியது. அந்த நேரத்தில் ஆலயத்தின் மறுபக்கத்திலிருந்து ஒரு பெண்ணின் காலில் அணிந்திருந்த சிலம்பின் இனிய ஒலி மெதுவாக கேட்கத் தொடங்கியது. அமைதியாக ஒலித்த அந்த சத்தம் தியானத்தில் இருந்த இரணியாவின் கவனத்தை திடீரென கலைத்தது. அவன் மெதுவாக கண்களை திறந்தான். திடீரென தியானம் கலைந்ததால் ஏற்கனவே போர்க்கவலையில் இருந்த இரணியாவின் கோபம் வெடித்தது. தனது முன் நின்றிருந்த அந்த இளம்பெண்ணை கடுமையான பார்வையுடன் நோக்கி, இது ஆலயம் என்பதை அறியாதாயா? தியானத்தில் இருப்பவர்களை இவ்வாறு தொந்தரவு செய்வது யார் உனக்கு கற்றுக் கொடுத்தது என்று கடுமையான குரலில் சினந்தான். மன்னனின் கோபக் குரல் ஆலயத்தின் அமைதியை உடைத்தது. ஆனால் அந்த இளம்பெண் அச்சத்தில் திகைத்து அமைதியாக நின்றாள். அவளது முகத்தில் பயமும் அதே நேரத்தில் ஒரு விசித்திரமான அமைதியும் தெரிந்தது. அந்த எதிர்பாராத சந்திப்பே மன்னன் இரணியாவின் வாழ்க்கையையும் பாரிஜாதத்தை தேடும் அவனது பயணத்தையும் புதிய திசைக்கு அழைத்துச் செல்லப் போகிறது என்பதை அப்போது யாரும் அறிந்திருக்கவில்லை. மன்னன் இரணியாவின் கோபக்குரல் ஆலயம் முழுவதும் எதிரொலித்தது. அந்தச் சத்தத்தை கேட்டவுடன் கருவறையில் இறைவனுக்கு பூஜை செய்து கொண்டிருந்த ஆலய பூசாரி அவசரமாக வெளியே வந்தார். அங்கிருந்த நிலைமையை பார்த்ததும் என்ன நடந்தது என்பதை அவர் உடனே புரிந்து கொண்டார். பூசாரி மன்னனை மரியாதையுடன் வணங்கி, அரசே, தயவு செய்து கோபப்பட வேண்டாம். அவள் எந்த தவறும் செய்யவில்லை.
யாரையும் தொந்தரவு செய்யும் எண்ணம் அவளுக்கு இல்லை என்று மிகவும் பணிவுடன் கூறினார். அவரது குரலில் அந்த பெண்ணின் மீதான அக்கறை தெளிவாக தெரிந்தது. இரணியா இன்னும் கோபம் தணியாமல் பூசாரியை நோக்கி பார்த்தான். நான் தியானத்தில் இருந்ததை அவள் அறியவில்லையா? இந்த புனிதமான இடத்தில் அமைதியை கலைப்பது மன்னிக்க முடியாத செயல் என்று கடுமையாக கூறினான். அவனது வார்த்தைகளில் இன்னும் சினத்தின் தாக்கம் இருந்தது. பூசாரி அமைதியாக தலைகுனிந்து நின்றார். பின்னர் மெதுவாக, அரசே, சில நேரங்களில் நாம் காண்பது மட்டுமே முழு உண்மையாக இருக்காது. அவளை பற்றிய உண்மையை அறியாமல் அவளை குற்றம் சொல்லாதீர்கள். இறைவனின் சன்னதியில் அனைவருக்கும் கருணையும் பொறுமையும் அவசியம் என்று மரியாதையுடன் வேண்டிக்கொண்டார். பூசாரியின் அமைதியான வார்த்தைகள் ஆலயத்தில் நிலவிய பதற்றத்தை மெதுவாக குறைத்தன. இரணியா எதுவும் பேசாமல் அந்த பெண்ணை மீண்டும் ஒரு முறை கவனமாக பார்த்தான். அந்தச் சந்திப்பு ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல, தனது வாழ்க்கையை மாற்றப் போகும் புதிய அத்தியாயத்தின் தொடக்கம் என்பதை அவன் இன்னும் உணரவில்லை.